வைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பெருசாக சண்டை வராது, ஆர்கியூமெண்ட் இருக்காது. ஸோ லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து 65 வாங்கி வச்சுருக்கேன் இருக்கும். இதெல்லாம் தாங்க லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது பெரிய ஹாப்பினஸ்க்கான ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். குட் மார்னிங், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, அழுகுறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, வெங்காயம் கட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, என் ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு இருக்கா. குழந்தைக்கு இப்போ தான் போய் ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். நார்மலாக அவள் தான் இதெல்லாம் பண்ணுவான், என்னன்னு தெரியல. இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கா போல இருக்குது, தூங்கிட்டா. சரி, அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே சர்ப்ரைஸாக ஒரு சிக்கன் குழம்பு பண்ணி வச்சிடலாம் தான் ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். நாங்கள் பண்ணால் மேக்ஸிமம் லெக் பீஸில் தான் பண்ணுவோம், நார்மல் பண்ண மாட்டேன். ஸோ லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து 65 வாங்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன், தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சூப்பரான டேஸ்டி சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் வித் சிக்கன் 65. அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் பண்ணிவிடுவோம். சாதம் வச்சுட்டேன். கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இல்லை, அது கண்டுக்காதீங்க. அவசரமாக ஏதோ ரெடி பண்ணிட்டாங்க, என்னால் சமைச்சிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல. பாருங்க, சிக்கன் 65 மசாலா போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் மேரினேட் ஆகிட்டு இருக்குது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, எம்மி 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 எம்மி. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, குவான்டிட்டி கம்மியாக வச்சிட்டணும். ஸோ நம்ம எம்மியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது 65 மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு ஒய்ஃபை போய் எழுப்புவேன். அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். இது என்னடா பெரிய சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நார்மலாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒய்ஃப் தான் குக் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்துருக்காங்க. இன்றைக்கி போயிட்டு எழுப்பி நீ தான் சமைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தூங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு எனக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1/2 hour 45 minutes ஆச்சு. இப்போ போய் எழுப்புனேன்னா அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் சுட சுட அவங்க எழுப்புனேன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் தாங்க லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது பெரிய ஹாப்பினஸ்க்கான ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். வைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பெருசாக சண்டை வராது, ஆர்கியூமெண்ட் இருக்காது. சின்ன லைஃபுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எவ்வளோ நாள், எத்தனை பேர், எவ்வளோ வருஷம் இருப்போம்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் யார் கூடயும் சண்டை இல்லாமல் ஹாப்பியாக இருப்போம். அதுதான் என்னோட அட்வைஸு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எனக்கு சூடாகுது, அவங்கள போய் எழுப்பி அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.